சேலம் மாவட்டம் ஓமலூரில் சேலம் மக்களவை தொகுதி வேட்பாளர் விக்னேஷை அறிமுகம் செய்து வைத்து கழக பொதுச் செயலாளர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். அதிமுகவின் சார்பில் சேலம் மக்களவை தொகுதியில் விக்னேஷ் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் அறிமுகப்படுத்தியதை அடுத்து கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் மக்களவை தொகுதி வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் விக்னேஷை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி தற்போது ஓமலூரில் உள்ள அதிமுக புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேட்பாளர் விக்னேஷை அறிமுகப்படுத்தி கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். ஒவ்வொரு கூட்டமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக புறநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றியம் நகர பேரூர் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர் விக்னேஷை அறிமுகப்படுத்தி வைத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் கழக நிர்வாகிகள் எப்படி வியூகம் வகுத்து போட்டியிட வேட்பாளரை ஆதரித்து மக்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அவர்களை ஓட விரட்டும் அளவுக்கு அவர்களோட பிரச்சாரம் இருக்க வேண்டும் என்றும் அவர் அதில் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமில்லாமல் விடியா திமுக அரசு தற்போது மக்களிடம் பெரும் எதிர்ப்பை சம்பாதித்து உள்ளது. இந்த சூழ்நிலையில் தான் அவர்கள் மக்களவை தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மக்கள் அவர்கள் சரியான பாடம் புகட்டுவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை அதிமுகவுக்கு வாக்களிக்க செய்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற வைப்பதற்கு என்னென்ன யோகம் வகுக்க வேண்டுமோ அதற்கான யோசனைகளை அறிவுரைகளை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் வெங்கடாச்சலம், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மணி, பாலசுப்ரமணியன், சித்ரா, ராஜமுத்து, ஜெய்சங்கர், நல்லதம்பி, சுந்தரராஜன் மற்றும் மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைய தினம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் காமலாபுரம் விமான நிலையத்துக்கு வருகை தந்தார். அங்கு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து கார் மூலம் புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்துக்கு வருகை தந்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கு புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். அப்போது கழக பொதுச் செயலாளர் அவர்கள் 2 விரலை உயர்த்தி காட்டி அதிமுகவுக்கு வெற்றி என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் போது தேமுதிகவை சேர்ந்த சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன், மேற்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார், மாநகர மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத்தலைவர் தனசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சந்தித்துள்ளனர். உமேஷ்.